Dear students, நான் உங்கள் சத்யா from SS Academy கோவை, former principal of CBSE Senior Secondary School, motivational speaker, stress management specialist and teachers trainer. இது கிரேட் 10 CBSE ஸ்டூடெண்ட்ஸ் மேத்ஸ் எக்ஸாமுக்காக ஸ்பெஷல் எபிசோட். ஆல்ரெடி நம்ம 2 எபிசோட் பண்ணியாச்சு. அந்த எபிசோட் இது வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க. இப்போ இதில் ஃபைனல் எபிசோட், இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், இதனுடைய டிஸ்கஷன் தான் இங்கே நாம் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸுடைய வெல்ஃபேருக்காக பண்ணுறது. ஸோ இதில் ஒரு டிஸ்க்ளைமர், இது எல்லாமே என்னுடைய இந்த 25 இயர்ஸ், மோர் தென் 25 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு அனலைஸ் பண்ணி இது கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு என்னுடைய பர்சனல் வியூ இது. அதனால் யாருக்கு உங்களுக்கு வேணுமோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தெர் இஸ் நோ கம்பல்ஷன். ஓகே, இப்போ பாருங்கள், நம்மளுடைய இந்த 3 எபிசோட்லையுமே டிஜிட்டல் போர்டில் போய் போர்டில் எழுதுறது இல்லை, ஸ்ட்ரைட்டாக நீங்கள் பென் அண்ட் பேப்பர் எடுத்து நோட் பண்ணிக்கணும். இல்லை ஒரு நம்மளுடைய வீடியோவை அப்படியே பாருங்கள், நோட் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் டாபிக், இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாமே இங்கேருந்து வருது. ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போது இன்ட்ரடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரி அந்த சாப்டரில் என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஒரு MCQ ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸ், சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டான் டீட்டா, அதை பேஸ் பண்ணி ஒரு MCQ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி எவாலுவேட் சைன் 60 டிகிரி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 45 டிகிரி ப்ளஸ் டான் 30 டிகிரி, இந்த மாதிரி ஒரு சம் MCQவில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா இதே எவாலுவேட்லேயே கொஞ்சம் ஹையர் வெர்ஷன் இருக்கும். டெக்ஸ்ட் புக்லேயே அந்த சம் இருக்குது. கொஷின் நம்பர் 1ல் செகண்ட் எக்ஸசைஸில் இருக்குது, இன்ட்ரடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரியில். அந்த டைப் சம் நியூமரேட்டர் டினாமினேட்டரில் கொடுத்துருக்கோம். அதர்வைஸ் சைன் ஆஃப் A + B = 90 அண்ட் காஸ் ஆஃப் A - B = 60, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் A and B. அது ரிப்பீட்டடாக அந்த சம் கேட்டுகிட்டே இருக்காங்க. இது 2 மார்க்ஸில் இருக்கலாம். 3 மார்க்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, ப்ரூவ் தட் சம்ம ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி இன்ட்ரடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரி டெக்ஸ்ட் புக்கில் ஃபைனல் எக்ஸசைஸில் ஒரு லாஸ்ட் 7 and 8 சம்ஸ் இருக்கும். சப்டிவிஷன் 1லேருந்து போட்டு கொஷின் நம்பர் 4ல் இருக்கும். அந்த கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா தரவு பண்ணிடுங்க. அப்போ தரவு பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் அதில். ஸோ இன்ட்ரடக்ஷன் ட்ரிக்னாமெட்ரியில் எப்பேற்பட்ட சம்மாக இருந்தாலும் 10 மினிட்ஸுக்கு மேலே அது போகாது. அதனால அதுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் எங்கேயோ எரர் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் அந்த சம்மை அப்படியே கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு சம்முக்கு மூவ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். அதே மாதிரி ரேஷியோஸ் எல்லாம் நீங்கள் சைன் டீட்டா வேல்யூவை 0லேருந்து அந்த 90 டிகிரி வரைக்கும் உண்டான வேல்யூவை உங்களுக்கு ஸ்டார்ட் ரைட்டிங் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு பென்சில் எடுத்து ரஃபாக நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு மறந்துடுவீங்க அப்படின்னா சைன் டீட்டா தெரிஞ்சாலே காஸ் டீட்டா அண்ட் டான் டீட்டா எழுதிடலாம். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி. இந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி 5 மார்க்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். செக்ஷன் D ஆர் கேஸ் ஸ்டடி. 5 மார்க்ஸாக இருந்தால் நம்ம கரெக்டாக டயக்ராம் ட்ரா பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஷினை கரெக்டாக ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணணும். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இருக்கா, டிப்ரெஷன் இருக்கா, என்ன டிகிரி இருக்குது, 30 டிகிரி, 45 டிகிரி அண்ட் 60 டிகிரி, இந்த 3 தான் இருக்கும் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரியில். ஸோ இதை கொஞ்சம் கொஷின் பேப்பர் ரீட் பண்ணும்பொழுதே கேஸ் ஸ்டடி என்னென்ன இருக்குன்னு அது அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ளாக் ஸ்டாஃப் இருக்கும். ஒரு அதுலேருந்து அதனுடைய ஹைட் ஆஃப் த ஃப்ளாக் ஸ்டாஃப் கேட்கலாம், அந்த மாதிரியான சம்மு. அதே மாதிரி 2 trees ஆன் எய்தர் சைட் ஆஃப் த பேங்க் ஆஃப் ரிவர், ஃபைண்ட் த width ஆஃப் த ரிவர்னு கேட்கலாம். அதே மாதிரி 2 ships ஆர் ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் எ லைட் ஹவுஸ், அந்த சம் இம்பார்ட்டன்ட். ஆர் சேம் ஒன் பிஹைண்ட் த அதர், இதே லைட் ஹவுஸ் சம் 2 ships இருக்கும், அந்த சம் கேட்கலாம். அதர்வைஸ் இதுலேயே டெக்ஸ்ட் புக்லேயே லாஸ்ட்டாக ஒரு சம் இருக்கும், 14th ஆர் 15th லாஸ்ட் எக்ஸசைஸில் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரியில் எவ்வளோ நேரம் அந்த ஷோரை ரீச் பண்ணுறதுக்கு ஆகும், 3 minutes 6 minutesனு ஒரு சம் வரும், அந்த சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பில்டிங் அண்ட் டவர், அதில் ஒரு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன் கொடுத்து ஒரே சம்லேயே இருக்கும், அந்த மாதிரி சம்மும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டெக் ஆஃப் த ஷிப், எ மேன் ஸ்டாண்டிங் ஆன் த டெக் ஆஃப் த ஷிப்,
அதில் ஆப்போசிட்டில் ஒரு ஹில் இருக்கும். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஹில் அண்ட் த ஷிப் அண்ட் ஹைட் ஆஃப் த ஷிப். இந்த மாதிரி சம்மெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணுறது என்ன அப்படின்னா tan 30க்கு ஒரு வேல்யூ tan 60க்கு எந்த வேல்யூ வரும் அப்படின்னு. ஸோ tan 30யை பொறுத்த வரைக்கும் 1/√3. அந்த 1/√3யோட நியூமரேட்டர் 1, அதுதான் tan 45. 1/√3யோட டினாமினேட்டர் √3, அதுதான் tan 60. ஓகேவா? இது ஈஸியாக இருக்கா? ஃபைன். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி ஓவர். ஓகே, இப்போ ஏரியாஸ் ரிலேட்டட் டு சர்க்கிள்ஸ் அந்த சாப்டரில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஏரியாஸ் ரிலேட்டட் டு சர்க்கிள்ஸ்லையும் அதே மாதிரி எம்சிக்யூவில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த மேஜர் அண்ட் மைனர் செக்மெண்ட்ஸ் அந்த சம் வந்து 3 மார்க்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சம்டைம்ஸ் 5 மார்க்ஸ் வரலாம். ஷேடட் ரீஜன், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜன், அந்த கொஷின் வந்து 2 மார்க்ஸில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி சம்டைம்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டாக போகணும் அப்ரோச் அப்படின்னு சிபிஎஸ்சியில் நினச்சாங்கன்னா அங்கே கேஸ் ஸ்டடியில் அந்த கொஷினை கொடுக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஒரு ஹார்ஸ் வந்து கட்டியிருப்பாங்க, அதனுடைய அந்த ஃபீல்டு வந்து ட்ரையாங்குலர் ஃபீல்டாக இருந்தால் ஆங்கிளே கொடுத்துருக்க மாட்டாங்க. சம் ஆஃப் த 3 angles 180 டிகிரி, அதை வச்சு அப்ளை பண்ணணும். குவாட்ரிலேட்டரலாக இருந்தால் சம் ஆஃப் த 4 angles 360 டிகிரி, அதை அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான டைப்ஸ் சம், அதேமாதிரி அம்பர்லா, வைப்பர் பிளேட்ஸ் ஆஃப் எ கார், அந்த மாதிரி சம்மெல்லாம் டெக்ஸ்ட் புக்லேயே இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கணும். மினிட் ஹேண்ட் ஆஃப் த கிளாக், அந்த சம் வந்து 2 மார்க்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபைண்ட் த ஏரியா சர்வ்ட் பை த மினிட் ஹேண்ட் ஃப்ரம் 7:05 AM to 7:25 AM ஆர் PM, அந்த மாதிரி சம்மை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ ஏரியாஸ் ரிலேட்டட் டு சர்க்கிள்ஸ் அது முடிச்சாச்சு. அதுலேயே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்லேயே இருக்கும் 120 டிகிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆங்கிளையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள், கரெக்டாக பண்ணணும். 90 டிகிரி கொடுத்தா நீங்கள் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் மைனர் செக்மெண்ட் சம்லெல்லாம் ½ BH அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளாக இருந்தால் ஸோ 60 டிகிரி இருக்கும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஃபார்முலா, ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்ளை பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கீ பாயிண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி சர்ஃபேஸ் ஏரியாஸ் அண்ட் வேல்யூம், சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வேல்யூம்லையும் ஒரு MCQ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது 5 மார்க்ஸில் எய்தர் ஆர் சம்மில் இருக்கும். அதில் காம்பினேஷன் ஆஃப் சாலிட்ஸ் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். காம்பினேஷன் ஆஃப் சாலிட்ஸில் கோன் அண்ட் சிலிண்டர், டென்ட் சம் இருக்குது, மெடிசின் கேப்சூல் சம் இருக்குது. அதே மாதிரி வாட் யூ கால் 4 பென் ஸ்டாண்டில் இருக்கும், கோனிக்கல் ட்ரில் போட்ட அந்த சம் இருக்கும். ஸோ இதில் காம்பினேஷன் தான் வரும். காம்பினேஷனில் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த என்டையர் சாலிட் கேட்டாங்கன்னா CSA ஆஃப் ஒன் சாலிட் ப்ளஸ் CSA ஆஃப் அனதர். வேல்யூம் கேட்கும்பொழுது பிரச்சனை இல்லை, அப்படியே டைரெக்டாக இது வேல்யூம் ஆஃப் ஒன் சாலிட் ப்ளஸ் வேல்யூம் ஆஃப் அனதர் சாலிட் அதை அப்ளை பண்ணலாம். ஸோ இதை வந்து கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஸோ என்ன சாலிட் இருக்குது, அதுக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும், கோன் இருக்கா, சிலிண்டர் இருக்கா, ஸ்பியர் இருக்கா, ஹெமிஸ்பியர் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அதே மாதிரி அதில் லெட் ஷார்ட்ஸ் ஒரு சம் இருக்கும், வாட்டர் உள்ளே இருக்கும், அதுக்குள்ளே அந்த கோன் அண்டு ஹெமிஸ்பியர், அது ஒரு டாய் வந்து சப்மர்ஜ் பண்ணும்பொழுது வாட்டர் ஓவர் ஃப்ளோஸ், நம்பர் ஆஃப் லெட் ஷார்ட்ஸ் 100ன்னு ஆன்சர் வரும். அந்த சம்மும் கொஞ்சம் பாருங்கள், ஏன்னா ரீசெண்ட் டைமாக அதெல்லாம் கேட்கல, அதனால் கேட்கலாம். ஸோ இந்த 2 days இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரியான டிப்ஸ். இப்போ சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வேல்யூம் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் ஃப்ரீக்வன்சி சம் வித் மீன் கொடுத்து அது கேட்கலாம். அது கேட்டால் 2 மார்க்ஸில் கேட்கலாம். சம்டைம்ஸ் நம்பர் பெருசாக இருந்து 2 மிஸ்ஸிங் ஃப்ரீக்வன்சியாக இருந்தால் 5 மார்க்ஸில் இருக்கும். மீடியன்லையும் மிஸ்ஸிங் ஃப்ரீக்வன்சி பார்த்துக்கோங்க. இந்த வருஷம் சாம்பிள் பேப்பரில் லெஸ் தேன் டைப் அது மாதிரி இருக்குது, அது எய்தர் ஆரில் தான் இருக்குங்கிறது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். அதனால் அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். ஸோ மீடியனில் மிஸ்ஸிங் ஃப்ரீக்வன்சி, மீனில் மிஸ்ஸிங் ஃப்ரீக்வன்சி F1 F2 ஆர் P and Q. இதே மீனில் ஒரே ஒரு மிஸ்ஸிங் ஃப்ரீக்வன்சியாக இருந்தால் அது 2 மார்க்ஸ் ஆர் 3 மார்க்ஸில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 5 மார்க்ஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து கேட்கலாம். அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி. இந்த ப்ராபபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராபபிலிட்டியில் நார்மலாக இருக்கும், நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஒரு MCQ வரும்,
அது நார்மலாக லீப் இயர் கொடுத்து ஒரு சம் வரும், 53 சண்டேஸ், 53 மண்டேஸ், இல்லை ஆர்டினரி இயர் கொடுத்து வரும். ஸோ லீப் இயர் கொடுத்தா 2/7 எக்ஸ்ட்ரா 2 days இருக்கும். ஆர்டினரி இயர் கொடுத்தா 1/7 ஆன்சர். 3 yellow balls, 4 red balls and 2 blue balls, இந்த மாதிரி சம் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டாஸிங் 3 coins, அட்லீஸ்ட் 2 heads, அட்மோஸ்ட் 2 heads, இதில் தான் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸு. அந்த டைப்பு டைஸாக இருந்தால், ஸோ சிங்கிள் டையா 2 டைஸா, கார்ட்ஸ் பண்ணும்பொழுது அந்த ஃபேஸ் கார்டு எவ்வளோ, ஸோ பிளாக் கார்ட்ஸ் எவ்வளோ 26, ரெட் கார்ட்ஸ் 26. அப்போ ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. BSC, B ஃபார் பிளாக் கலர், S ஃபார் ஸ்பேட், C ஃபார் கிளப். HRD, H ஃபார் ஹார்ட்ஸ், R ஃபார் ரெட் அண்ட் D ஃபார் டைமண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பேசிக் கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அந்த சம் அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் எனி ஈவென்ட் 0 less than or equal to P of E less than or equal to 1, அந்த கண்டிஷன்ஸில் சம் வரலாம். ஸோ இதெல்லாம் ப்ராபபிலிட்டியில் வந்தால் 3 marks வரும், MCQவில் ஒன்று வரும். அங்கே இத்தனை சாப்டர்ஸையுமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுடைய 3 episodes கவர் பண்ணியிருக்கோம். இது எல்லா எபிசோட்ஸையும் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். பேனிக்கே தேவையில்லை. அதே மாதிரி கேஸ் ஸ்டடி கொண்டு சொல்லிடுறேன். ஸோ கேஸ் ஸ்டடி அந்த காம்பினேஷன்ஸ், ஏபி அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், கோஆர்டினேட் ஜியாமெட்ரி, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி, இது ஹை ப்ரையாரிட்டி. இது இல்லை அப்படின்னா சிமிலர் ட்ரையாங்கிள்ஸில் கேஸ் ஸ்டடி கேட்கலாம். கேஸ் ஸ்டடியில் வந்ததுன்னா 5 marks அங்கே இருக்காது கொஷின். ஓகே, வைஸ் வர்ஸா. அப்போ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்லாம் அங்கே இருக்கலாம். இல்லைன்னா வேல்யூம் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியாவில் ஒரு இயர் கேஸ் ஸ்டடி கேட்டிருந்தாங்க, அப்போ உள்ள 5 marks வேறு இருக்கும். ஏரியாஸ் ரிலேட்டட் டு சர்க்கிள் இருக்கலாம். அதனால் எந்த சம் வந்தாலும் சரி, அதெல்லாம் நீங்கள் பேனிக்கே ஆகக்கூடாது. கொஷின் பேப்பரை கரெக்டாக ரீட் அவுட் பண்ணி ஏர்லியராக முடிக்க பாருங்கள். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15-20 minutes பிஃபோராக முடிச்சிங்கன்னா உங்களுடைய கொஷின் பேப்பர் நீங்கள் எழுதியிருக்கிற ஆன்சரை செக் பண்ண முடியும். எவ்வளோ செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, சி, டி இதெல்லாம் எவ்வளோ மினிட்ஸில் முடிக்கலான்னு ஆல்ரெடி நம்மளுடைய எஸ்எஸ் அகாடமி கோவை யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ செப்பரேட்டாக ஆல்ரெடி 1 month முன்னாடியே இருக்குது. அதையும் போய் பாருங்கள். அப்போ ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். நோ நீட் டு கெட் பேனிக். அந்த சம் இந்த சம் ஏகப்பட்ட சம் அப்படிலாம் தேவையில்லை. பிஃபோர் த எக்ஸாமினேஷன் டே 7 o'clock 8 o'clock நைட் நீங்கள் ஆராம்சே ரெஸ்ட் எடுத்தால் போகிறோம். ரொம்ப நைட் வரைக்கும் ஓவர் நைட் ஸ்டடியெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ கீப் கூல். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நீங்கள் நல்லா நம்ம வீடியோ எல்லாம் நல்லா கொஞ்சம் ஃபோக்கஸாக பாருங்கள். நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஹை லெவல் மார்க்ஸே ஸ்கோர் பண்ணலாம். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நான் உங்கள் சத்யா ஃப்ரம் எஸ்எஸ் அகாடமி கோவை, ஃபார்மர் பிரின்சிபல் ஆஃப் சிபிஎஸ்இ சீனியர் செகண்டரி ஸ்கூல். இந்த எல்லா எபிசோட்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் யாராருக்கு நீடி பீப்புளுக்கு இந்த நல்ல இன்ஃபர்மேஷன் போய் அவங்க எல்லாரையும் ரைட் டைமில் ரீச் ஆகணும். அதுதான் நம்மளுடைய மோட்டிவ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.